இப்போ நம்ம ஒரு பாய்ஸோட ட்ரிப்பு போகணும்னு பிளான் பண்ணுறோம். கொஞ்சம் பட்ஜெட்டில போனோம். இப்போ நம்ம ஏற்காடு, ம். ஏலகிரி, வால்பாறை அதெல்லாம் பார்த்துருப்போம். அத தாண்டி இதெல்லாம் இந்த பிளேஸ்லாம் போலான்னா எது சொல்வீங்க? பாய்ஸோட நீங்க பெஸ்ட்டு ம். ட்ரிப்பு போணும்னா, கோவா போலாம். ஆக்சுவலா கோவா வந்து போர்ன்னுவாங்க. ம். அத நீங்க டிராவல் பண்ண தெரியாம பண்றீங்க. லைக் வந்து சும்மா போன பீச்சு. பாய்ஸோட போறியா? ஒரு நல்ல ஹாஸ்டல் எடுத்து தங்கு. நெறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணு. உன்கிட்ட பைக் இருக்கா? உன் கூட வருவாங்க. அவங்கள கூட்டு சுத்து. ம். அங்க வந்து ஆரப்பல் பீச்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து ஃபுல் ஹிப்பி கல்ச்சர் தான். அங்கலாம் வந்து போனீங்கன்னா, புதுசான லைஃப் பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸோட போறதுக்கு வந்து பாய்ஸோட இங்க தான் போணும், அங்க தான் போணும்னு இல்ல ப்ரோ. பாய்ஸோட நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு பெஸ்ட் மெமரீஸ் கிடைக்கும். ம். உன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு பிளான் பண்ணுறனா, இந்த வயசுல அத கேன்சல் பண்றாத. ஏன்னா 20ஸ் வந்து லைஃப்ல ஒரு வாட்டி தான். இப்போ நீ தாண்டிட்டேன்னா, இன்னும் இருக்கிற ஃப்ரெண்டு கூட உன் கூட இருக்க மாட்டான். அவன் கல்யாணம் பண்ணி அவன் லைஃப் போயிட்டானா, இது திரும்பி நடக்கவே நடக்காது. அதனால இப்போ உன் ஃப்ரெண்டு எவனாச்சும் ஒருத்தன் மச்சான் இங்க போலான்னு பிளான் பண்றானா, யோசிக்காம அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துரு. ஏன்னா இப்போ உன்னால இத கேன்சல் பண்ணிட்டேன்னா, லைஃப்ல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெமரீஸை வந்து நீ மிஸ் பண்ணுற. அது இப்போ உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது நீ ரீகலெக்ட் பண்ணலாம்ல. நான்லாம் என் மச்சானோட இப்படி போயிட்டு வந்தேன். இப்போ நீ எதுவுமே உன் லைஃப்பில் இல்லைனா நீ ரிக்ரெட் பண்ணுவ. அதனால் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறத கேன்சல் பண்ணாதீங்க. ஏற்காடு, ஏலகிரி அப்படிலாம் கிடையாது. எங்கே வேணால் போகலாம். நீ மதுரைக்கு போ, ம். உன் ஃப்ரெண்டோட சும்மா திருவண்ணாமலைக்கு போ. அந்த நைட் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஜாலியாக பேசுவீங்க, சிரிப்பீங்க. இவனை பற்றி அவன் பேசுவான், அவனை பற்றி இவன் பேசுவான். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு வந்து நம்ம டைம் தான் தேவை. எங்கே போகணுன்றது முக்கியம் இல்லை. எங்கே வேணால் போகலாம். கேன்சல் பண்ணுறாதீங்க ட்ரிப்பை தயவு செய்து. என் வீட்டில் விட மாட்றாங்க, என்கிட்ட காசு இல்லை, எப்படின்னா போயிரு. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு பிளான் பண்ணால் மட்டும் போயிரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதனால் இப்போயே அவனுங்க கூட இருக்கும் போதே அந்த மெமரிஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதனால தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கூட நம்மளுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ம். இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணவங்களும் அதிகம். ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போகிறோம். நல்ல விஷயம் தானே. இப்போ முன்னாடி கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ அது ஒரு பழைய இடம், போனால் டால்ஃபின் ஹவுஸு, வியூ பாயிண்ட்டு, இதை தாண்டி அங்கே என்ன இருக்குது. பட் இப்போ பசங்க அவ்வளோ பேர் கொடைக்கானல் போகிறானுங்க. எதுக்குன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போகணுன்னா நம்ம மணாலி தான் போகணும், லடாக் தான் போகணும், கேரளா தான் போகணும். எங்கே போனாலுமே ஃப்ரெண்ட்ஸோட போனால் அது ஹாப்பியான ட்ரிப் தான். ப்ரோ இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன கான்செப்ட், எப்படி நடக்கும் அது? அதான் ப்ரோ, அது வந்து ஒரு வாட்டி நான் ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். அவன் அப்போ வந்து குரூப் ட்ரிப் பண்ணின்னு இருந்தான். அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், நான் வரேன்டா கூட வரேன்னும் போது, இல்லை இது வந்து கேர்ள்ஸ் ட்ரிப்பு, நீ வேணான்ட்டான். அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீ என்ன சொல்கிறது, நான் ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 20 பேரை வந்து வயநாடு கூப்பிட்டு போனேன். அப்பயே நான் 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நான் ப்ரொமோஷன் வீடியோ கூட போடல, ஸ்டோரி தான் போட்டேன். என் கூட 20 பேர் வந்தாங்க. அப்போ நான் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அந்த ஃபால்ஸை என்ஜாய் பண்ணுறது, அவங்க அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறது தூரத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, ஏதோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வரத்துக்கு ரெடி. அப்புறம் மணாலி பண்ணேன். அப்பயே 62 பேரை கூப்பிட்டு போனேன். 62 பேரை கூப்பிட்டு போகும்போது நல்லா காசு சம்பாரித்தேன். ஆனால் அப்போ எனக்கு என்னென்னா என் மைண்டு ஃபுல்லாக எனக்கு கண்டென்ட்டில் தான் இருந்தது. எனக்கு ஒரு இன்னும் பெரிய கிரியேட்டர் ஆகணும், இன்னும் 4 பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்டு தான் இருந்ததுனால அப்போ நான் காசை அப்படியே சம்பாதிக்கலாம்னா பரவாயில்ல, இப்போ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்போம். இது நான் இப்போ ஆரம்பிக்கல, எல்லாருக்கும் முன்னாடி நான் அப்பயே பண்ணிட்டேன். 2 வருஷம் முன்னாடியே எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மாற்றிருக்கேன். அப்போ எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ்னு தான் இருந்தது. அப்போ பண்ணும்போது கூப்பிட்டு போயிட்டு ஓகே, இப்போ நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே என் கண்டென்ட்லேயே இருக்கட்டும். முதல்ல எனக்கான ஆளுங்களை நான் சேர்த்துறேன். இப்போ 4.5 லட்சம் பேர் இருக்காங்க. 4.5 லட்சம் பேரில் என் கூட ஒரு 5,000 பேர் வந்தாலே எனக்கு போதும். ஃபினான்ஷியலாகவும் நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன். என்னை சுற்றி காமிச்சா இப்போ நான் வேலைக்கு போகணும், எனக்கு ஃபினான்ஷியலாக காசு வரலாம், நான் யோசிக்கிறேன்ல. இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இப்போ ட்ராவல் பேக்கேஜ் கூப்பிட்டு போகிறோம், ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறோன்னா அதில் ப்ராஃபிட் இல்லாமலாம் இருக்குது. ப்ராஃபிட் இருக்குது, எனக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இத்தனை பேர் நான் கூப்பிட்டு போனால் எனக்கும் நல்ல காசு கிடைக்கும். அது மூலயமா நான் எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்கல்ல, மேபி நான் இன்டர்நேஷ்னல் போகிறதோ அதெல்லாம் வந்து நான் சம்பாதிக்க. ஸோ அதான் வீடியோ போட்டேன், எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டேன். சேவ் பண்ணுறாங்களோ ஷேர் பண்ணுறாங்களோ தவிர போக ரெடியாக இல்லை. கேட்டால் எங்களுக்கு அங்கே போனால் எப்படி பண்ணுறது தெரில, அங்கே என்ன பஸ் ஏறணும், கைடன்ஸ் கிடைக்குமா. சரி ஓகே, அப்போ நானே உங்களை ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். மந்த்லி இப்போதைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாதம் ஒரு ட்ரிப்பு. இதை வந்து அப்படியே வந்து வீக் பேட்ச் கிளம்பி, நான் இல்லைனாலும் சோலோ ட்ராவலர்ஸ் எல்லாருமே ரெடி ஆகி ஒரு 20 பேர் 30 பேர் ரெடி ஆனாலும் அவங்கள ஒரு ஊருக்கு பேட்சில் கிளம்பி அனுப்பி விட்றது தான். நான் எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியாது. இந்த மாதிரி கம்யூனிட்டியை எனக்கு உருவாக்கணும்னு ஆசை. இந்த ஃப்ரெண்ட்ஸால் வந்து ட்ராவல் பிளான் கேன்சல் பண்ணி போகாமல் இருக்கிறவங்க, தனியாக ட்ராவல் பண்ணணும் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, இது வரைக்கும் நான் ட்ராவலே பண்ணதில்லை, புதுசாக பீப்புள் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, இவங்க எல்லாரையுமே ஒரு கம்யூனிட்டியாக கேதர் பண்ணிட்டோன்னா இவங்க எப்போல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அப்போல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கும்ல. கொடைக்கானல் ஒரு 3 நாள், வயநாடு ஒரு 2 நாள், அதெல்லாம் அவங்க வந்து எத்தனை பேர் வராங்களோ 20 பேர் 20 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சேர்ந்துட்டாங்களா போயிட்டு வாங்க,
ஸோ அந்த மாதிரி தான் பிளான். இப்போ ஒரு 20 வயசு பையன் உங்கள் ரீல் யதார்த்தமாக பார்க்குறான், ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்குறான், உங்கள் பேஜுக்குள்ளே போய் பார்க்குறான், செம்மையாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றான், ஒரு ட்ராவல் கிரியேட்டராக வரணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நிறைய பேர் என்ன கேட்குறானுங்கன்னா, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு உன்ன மாதிரி சந்தோஷமாக சுற்றி சம்பாதிக்கணும், ட்ராவல் பண்ணணும். முதல்ல உனக்கான ஒரு மணி மேக் பண்ணிக்கோ. சைடில் பேசிவ் இன்கம் உனக்கு வந்தால் தான் உன்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும். ஏன்னா கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் நீ வர வரைக்கும் உனக்கு ப்ரொமோஷன்ஸ் வராது. உன்னால் அதில் மணி மேக் பண்ணவே முடியாது ஆரம்பத்தில். ஸோ முதல்ல காசு சம்பாதிச்சுட்டு ஃப்ரீ டைமில் சுற்று, அதை வச்சு வீடியோ போடு, ஃபாலோவர்ஸ் வந்தால் அதுக்கப்புறம் இதில் உனக்கு காசு வந்தால். நான் என்ன சொல்கிறேன்னா, கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நீ யோசிச்சது நல்லது, ட்ராவல் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு வராது. ஏன்னா நம்ம ஊரில் இப்போதைக்கு அதுக்கு ஸ்கோப் கம்மி. முன்னால் இப்போ வரது எதுக்கு வரானுங்கன்னு எனக்கு தெரியும், சம்பாதிக்கணும், இன்ஃப்ளூயன்சர் ஆனால் நமக்கு காசு நிறைய வரும். நீ ஒரு ஃபுட் பிளாகராக இருந்தால் உன்னால் சம்பாதிக்க முடியும், நீ ஒரு ஃபிட்னஸ் பிளாகராக இருந்தால் உன்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு ட்ராவல் கிரியேட்டராக இருந்தனா உன்னால் சம்பாதிக்க முடியாது. உன் கண்டென்ட் மூலியமா நீ எவ்வளோ வீடியோ போட்டு, நீ எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் எல்லாம் நினச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போகிறதுனால என் ஃப்ரெண்டுங்களே, என் கூட படித்த பசங்க, காலேஜ் பசங்களே, என்ன மச்சான் நீ என்ன உன்ட்ட காசு இல்லைன்ற, இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மில்லியன் வியூஸ் போகுது, எவ்வளோ காசு வரும்? இன்ஸ்டாகிராம் காசே கொடுக்காது. இன்ஸ்டாகிராமில் வியூஸ் போனால் காசே இல்லை, கொலாபரேஷன் பண்ணால் தான். அதனால் ட்ராவல் கான்டென்ட் க்ரியேஷன் நான் சஜெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நானே இங்கே கான்ஃபிடென்ட்டாக இல்லைப்பா, செம்மையாக சம்பாதிக்கிறேன், வாங்கடா தைரியமாக வாங்க, தைரியமாக பண்ணுங்கள், இதுக்கு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்னு என்னால் சொல்ல முடியல. நான் யார் என்ன சொல்லுவேன்னா, கண்டென்ட் பண்ணு, ஒரு ஃபுட் கண்டென்ட் பண்ணு, ஃபிட்னஸ் பண்ணு, வேறு எதுனா பண்ணு. பட் ட்ராவல் நான் பண்ணி தான் ப்ரோ ஆகணும்னா கண்டென்ட்டாக வராது. ட்ராவல் பண்ணு, உன்னை ரெக்கார்ட் பண்ணிக்கோ, ஆரம்பத்தில் வீடியோ போடு, அது உனக்கு வியூஸ் கொடுத்துனா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. பட் நான் ட்ராவல் கண்டென்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னு வர்றது ஒர்க்கே ஆகாது. சரி ப்ரோ, நிறைய பேசினோம். இப்போ சின்னதாக திஸ் ஆர் தட் அந்த மாதிரி கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். பீச்சா மவுண்டனா? மவுண்டைன். ஏன் அந்த மாதிரி? பீச் வந்து ஈஸி, மவுண்டைன் வந்து கஷ்டம். அதில் உங்களுக்கு ஒரு அதான் சொல்கிறேன்ல, மவுண்டைன் ஏன்னா லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக கிடைக்காதுல்ல, அது வந்து உங்களுக்கு மவுண்டைன் சொல்லிக் கொடுக்கும். ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னாலும் நீ ஒரு 2 மணி நேரம் மேலே நடக்கணும், மூச்சு வாங்க, அப்படி நடந்து போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும் போது அது எல்லாம் மறந்துடும். ஸோ அதனால மவுண்டைன். இப்போ உங்களுக்கு அட்வென்ச்சராக போகிற அந்த பிளேஸ் அந்த மாதிரி பிடிக்குமா, இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஒரு பச்சை பசைகள்னு ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி எது பிடிக்கும்? அது வந்து என் மூட் செட்டை பொறுத்து. திடீர்னு எனக்கு வந்து இப்போ எனக்கு பறக்கணும்னு தோணுச்சு, போய் பேராகிளைடிங் பண்ணிட்டு வந்தேன், கற்றுக்கிட்டு வந்தேன். இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலனா திடீர்னு கிளம்பி இந்த மவுண்டெயின்ஸு, இந்த மகாராஷ்டிரா, இல்லைனா வந்து வர்க்கலா, இந்த பீச்சஸ் சைடு அந்த மாதிரி ரிலாக்ஸாக, அது மூடை பொறுத்து. திடீர்னு எனக்கு குதிக்கணும், ஓடணும், ஏறணும்னு தோணுச்சுன்னா இந்த சைடு போவேன், இல்லை கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சைடு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு சோலோ ட்ரிப் பண்ண பிடிக்குமா, இல்லை குரூப்பாக பசங்களோட போகிறது பிடிக்குமா? அதான் சொல்கிறேன்ல, பசங்களோட போகிறது ஃபன் தான் ப்ரோ. பசங்களோட போகிற ட்ரிப்பை நான் என்றைக்குமே போர் சொல்லவே மாட்டேன். பசங்களோட போகிறது ஃபன். சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது ஏன்னா நான் அங்கே ஃபைன் பண்ணிக்கிறேன், தமிழரசன் யார், எனக்கு என்ன தேவை. சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது உங்ககிட்ட பேச யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உனக்குள்ளே நீ நிறைய பேசிக்கலாம், நீ சுற்றி வேடிக்கை பார்ப்ப, 4 பேரை பார்ப்ப, அதெல்லாம் அப்சர்வேஷனில் உன் கண்ணு முன்னாடி இருக்குது. ஃபோன் எடுக்காமல் இருக்கும் ஓகே. சோலோ ட்ராவல் பண்ணும்போது ஃபோன் எடுக்காமல் பீப்புள் அப்சர்வ் பண்ணிட்டு உன் கூட நீ பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கு என்ன வேணுன்றது தெரியும், உன் லைஃப் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதும் ஃபன். நான் சோலோவாக ட்ராவல் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அது இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துலையும்.